إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق التقوى، وجعلوا بينكم وبين عذاب الله وقاية بفعل ما أمر واجتناب ما نهى عنه وزجر. قال تعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அவனிடத்திலேயே எமது பாவங்களை முறையிட்டு பாவ மன்னிப்பை கோருகின்றோம். அவனிடத்திலேயே எல்லா உதவிகளையும் வேண்டுகின்றோம். அந்த அல்லாஹ் தஆலா ஒருவனே இந்த பிரபஞ்சத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று இங்கு உறுதியாக சாட்சி பார்க்கின்றேன். எமது ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடிமை, அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் என்பதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே சான்று பார்க்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த பள்ளி வாயிலில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சிறுவர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எங்களுக்கு ஏவியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக ஏற்று நடப்பதன் மூலமும், எவற்றை விட்டும் விலகி வாழுமாறு எங்களுக்கு தடை போட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் முடியுமான வரை தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்களே, இன்று குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டிலே தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே அனைவருடைய கையிலும் தொழில்நுட்பம் உண்மையில் நலவுக்காகவும் அல்லது தீமைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே நானும் நீங்களும் உணரக்கூடிய ஒரு அம்சம்தான், ஆரம்ப காலத்தில் இருந்தது போன்ற பலமான ஒரு ஈமான் எங்களிடத்திலே இல்லை. எங்களுடைய ஈமான், அதாவது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, மறுமை நாள் இருக்கக்கூடிய நம்பிக்கை, சுவர்க்கத்தில் நரகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பலவீனத்தின் காரணமாக பலவிதமான பாவ காரியங்களில் ஈடுபடுகின்றோம் என்று உணர்கின்றோம். அதே போன்று நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கதைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை சொல்லுகின்ற போது, குறிப்பாக நாங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டாலும் அதிலே எங்களுக்கு ஒரு ஆசை இல்லை, பிடிப்பு இல்லை, ஆர்வம் இல்லை. குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அந்த குர்ஆனோடு தான் எங்களுடைய பிணைப்பு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பம் முதல் இறுதி வரையும் அல் குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் அந்த குர்ஆன்
கேட்கின்றோம், ஓதுகின்றோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்துக்கு அது ஒரு தாக்கத்தை விளைவிக்கின்றதா என்ற கேள்வியை நாங்களே அடிக்கடி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஜும்மா தினங்களை எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான பயான்கள் பலதை, ஹுத்பாக்கள் பலதை நாங்கள் செவிமடுக்கின்றோம். ஆனாலும் அந்த ஹுத்பாக்களுடைய செய்திகள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, இதனை நானும் உணர்கின்றேன், நீங்களும் உணர்கின்றீர்கள். அதே போன்று பாவ காரியங்களை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதாக இருக்கலாம், அல்லாது அடியார்களுக்கு மாற்றம் செய்வதாக இருக்கலாம். இதனை கூட நாங்கள் சாதாரணமாக செய்து விடுகின்றோம். உள்ளத்தோடு எடுத்து பார்த்தால் உண்மையில் நாங்கள் ஒரு நிம்மதியற்ற நிலை, ஒரு உள்ளம் இறுக்கமான நிலை, இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்கின்றோம். உண்மையில் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அனைவரும் சொல்லுவோம் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, மறுமை நாள் உள்ள நம்பிக்கை, அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை, அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டும் என்ற பயம், இதிலே இருக்கின்ற பலவீனம்தான் நாம் இப்படி எங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே பின்போக்கு இருப்பதற்கு காரணமாகின்றது. இந்த வகையில் தான் இன்றைய குத்துபா பிரசங்கத்திலே பலவீனமான ஈமான் இருப்பதற்கு என்ன அடையாளங்கள் எம்மிடத்தில் இருக்கின்றன, குறிப்பாக சமூகத்திடத்தில் இருக்கின்றது, அதே போன்று எம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காண்பதும், இந்த பலவீனமான ஈமானுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு அதனை அறிந்து கொள்வதும் தீர்வு என்ன. உண்மையிலே பலவீனமான ஈமான் இருந்தவர்கள் பலமான ஈமான்தாரிகளாக மாறினார்கள். மிகப்பெரிய பாவிகளாக இருந்தவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறினார்கள். அவர்கள் மிக பாவிகளாக இருந்து மிகச் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய ஈமானை அவர்கள் பலப்படுத்தி கொண்டதுதான். இப்போ இந்த விடயத்தை தான் இன்று நான் இன்றைய குத்துபாவிலே பார்க்க இருக்கின்றோம். குத்துபாவுடைய மிகப்பெரிய தலைப்புக்குள் போவதற்கு முன் ஈமான் தொடர்பாக 2 விடயங்களை இங்கே நான் கூறுகிறேன். இதனை நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய அம்சம். ஈமான் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எங்களுடைய இதயத்தால் நம்புவது, அதே நேரம் எங்களுடைய நாவால் நாங்கள் ஒப்புக்கொள்வது, மொழிவது, அதே போன்று எங்களுடைய உறுப்புகளால், உடல் உறுப்புகளால் நாங்கள் இயங்குவது. அல்-இஅ்திகாது பில் கல்பி அல் கௌலு பில் லிசானி வல் அமலு பில் ஜவாரிஹ், இதுதான் ஈமான். இது முதலாவது. இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக பலமாகிக் கொண்டே போகும், அதிகரித்து கொண்டே போகும். அதே மாதிரி ஈமான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மூலமாக பலவீனப்பட்டு கொண்டே போகும். இதனை அல் ஈமானு யஸீது பித்தாஅதி வ யன்குஸு பில் மஆசி என்று அரபியில் சொல்வார்கள். இந்த 2 அம்சங்களும் எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தீமையை பார்க்கின்றோம் என்று சொன்னால் முதல் தடவையாகவே இது எனது ஈமானை பலவீனப்படுத்தும் என்று வெளியேறிவிட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்களே, அல்லாஹ்வின் மீது ஈமான் அல்லது நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை நாங்கள் அன்பு வைப்பது, இப்படி எங்களிடம் அல்லாஹ்வின் மீது பயமும் அன்பும் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். எப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் ஒரு பலவீனம் இருக்கின்றது, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தில் ஒரு பலவீனம் இருக்கின்றது, அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக இந்த பலவீனம் இருக்கின்றது. எனவே ஈமான் என்றக்கூடிய நம்பிக்கையையும், மஹப்பத் என்கின்ற அன்பையும், ஹவுஃப் என்கின்ற பயத்தையும் எங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வது இந்த பலவீனமான ஈமானிலிருந்து பலமான ஈமானுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாகின்றது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர். அவர் கூறக்கூடிய ஒரு செய்தியே மிக முக்கியமானது. உண்மையில் கல்பு என்று அரபியிலே சொல்வது தான் உள்ளம்.
அரபியிலே தகல்லப என்று சொன்னால் இடம் விட்டு இடம் மாறக்கூடியது. இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மரத்தின் மீது அல்லது ஒரு வெளியிலே காற்றின் காரணமாக அங்குமிங்கும் அடித்து செல்லப்படுகின்ற இறக்கை போன்று கல்விருக்கும். ஒரே நிலையில் கல்விருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்பு உள்ளம் ஒரு நேரம் ஒரு செய்தியோடு இருக்கும், இன்னொரு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நிலையான நிலையில் அதனை வழிநடத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மாத்திரம்தான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தன்மைகளை புரிந்து கொண்டு ஈமானுடைய பலவீனமான அடையாளங்கள் என்ன என்பதை உண்மையில் நான் விரிவாக சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் இது நாட்கணக்கில் கதைக்கக்கூடிய அம்சம். மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்று சொன்னால், நாங்கள் காய்ச்சல் என்று சொன்னால் என்ன அடையாளம் என்பதை தெரிந்து கொள்வோம். உண்மையில் உடல் சூடாக இருக்கும், உடல் டயர்டாக இருக்கும், தூக்கம் வராது, ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு பிடிப்பிடிக்காது. இதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள், காய்ச்சலுடைய. ஈமான் பலவீனப்பட்டிருக்கின்றது என்பதற்கான அடையாளங்கள் ஒரு 20 அடையாளங்களை நான் இங்கே அடையாளப்படுத்துகின்றேன். மிக முக்கியமாக சிலவற்றை நான் விளக்கிச் சொல்கின்றேன். முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், பாவத்தில் நாங்கள் வீழ்வோம். இது தொடர்பாக இமாம் ஹாக்கிம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மோமின் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஒரு பெரிய மலை தன் மீது விழுந்தது போல் உணர்வான். அது ஒரு மோமினுடைய பண்பு. ஒரு சின்ன ஒரு பாவத்தை செய்தாலும் மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு செய்தியை அவன் உணர்வான். உடனே திரும்பி அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்னிப்பு கேட்பான். ஆனால் முனாஃபிக், நயவஞ்சகனாக இருப்பவன், ஃபாசிக், பாவத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பவன், காஃபிர், இறைவனை மறுக்கக்கூடியவன், எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்தாலும் தனது மூக்குக்கு முன்னால் ஒரு கொசு பறந்துவிட்டு சென்றது போல் உணர்வான். நான் ஏன் இதனையெல்லாம் சொல்லுகின்றேன்னு சொன்னால், இந்த கூற்றுக்களை சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, மிகப்பெரிய இமாம்கள். அல் குர்ஆனை, ஹதீஸை, ஃபிக்ஹை, அகீதாவை, இப்படி எல்லாவற்றையும் துறை சேர கற்பித்தவர்கள். இப்போ எங்களுக்கு மத்தியிலே இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாக உறுதியாக இருக்க வேண்டும், எங்களை நாங்கள் நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கு. உண்மையில் பாவம் என்று செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய மனதுக்கு முன் வரலாம் களவெடுத்தல், கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல். இதுவரும் பாவங்கள் தான், பெரிய பாவங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் நினைக்க வேண்டும், பாவம் என்றால் என்ன என்று கேட்கின்ற போது இஸ்லாமிய பரிபாஷையில் சொல்வார்கள், தன்னை படைத்த இரட்சகனுக்கு மாறு செய்வதுதான் பாவம். அதே போன்று பாவிகள் யார் என்று சொன்னால், நல்லமல்கள் செய்வார்கள், அதே நேரத்தில் தீமைகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுவோம், புறம் பேசிக் கொண்டிருப்போம், நோன்பு பிடிப்போம், சில நேரம் பெற்றோரை கவனிக்க மாட்டோம், உற்றாரோடு சிறப்பான உறவில் இருக்க மாட்டோம். இப்படி நன்மையும் செய்து கொண்டு தீமையும் கலந்து கொண்டிருப்பவர்களைத்தான் இங்கே பாவிகள் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னால், என்னால் நாங்கள் நம்பிக்கை என்று சொல்லுகின்ற உள்ளத்தை தான் எல்லோருமே பேசுவார்கள். இந்த அடையாளமும் சொல்லுகின்ற நேரத்திலே உள்ளத்தில் ஒரு அடையாளம் இருக்கு. உள்ளம் ஒரு இறுக்கமான தன்மையோடு இருக்கு. அந்த இறுக்கத்தை உண்மையில் அல்லாஹ் தஆலா பலவாறு குர்ஆன்ல சொல்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ثم قست قلوبهم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. கல் எங்களுக்கு தெரியும், கருங்கல்னு சொல்றோம், எவ்வளவு இறுக்கமாக இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், கருங்கல்லை விடவும் கடுமையான இறுக்கத்தோடு இருக்கும் நெஞ்சு. இவர்களுக்கு உபதேசம் செய்கிறது கூட உள்ளே நுழையாது. மிகப்பெரிய ஒரு மரணம் ஒன்று நடந்திருக்கும், தனது நெருக்கமான நண்பன் ஒன்று மரணித்திருப்பான், அது கூட அவருக்கு ஒரு படிப்பினையாக மாறாது. குடும்பத்திலே மிக உதவியாக அல்லது ஒத்தாசையாக இருந்த ஒருவர் திடீரென மரணித்திருப்பார், ஆனால் இதுவும் அவருக்கு படிப்பினையாகும். இப்படி நாங்கள் எத்தனையோ மரணங்களை கடந்து போகின்றோம், எத்தனையோ உறவினர்களை இழந்து போகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் அந்த உள்ளம், எங்களுடைய உள்ளம் கசத் குரு, கடுமையாகிவிட்டது. அடுத்தது இன்னொரு பாதி தான், நாங்கள் இபாதத் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தொழுகை மிக முக்கியமானது. எல்லா இபாதத்துகளையும் பற்றி பேச தேவையில்லை.
இந்த தொழுகை தொடர்பாக எங்களுக்கு சரியாக அதனை நிறைவேற்ற மாட்டோம். இதெல்லாம் அடையாளம். தொழுகையில் ஃபோக்கஸ் இருக்காது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் தொடர்பாக அதே நேரத்தில் கவனையினம், இது தொடர்பாகும். கவனையினம் சோம்பேறித்தனம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் இந்த பலவீனமான ஈமான் அடையாளம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்கு தான் அவங்க எழுந்து நிற்பாங்க. இங்கே பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் தான் நல்லா சொல்கிறான். அதாவது உறுதியாக நடக்குது, எதிர்காலத்தில் நடக்கும், நாளைக்கு நடக்கும் நல்லா சொல்லலை. இப்போ நடக்குது, நாங்கள் செய்கிறோம். தொழுகைக்கு எழுப்பி நின்றோம் என்று சொன்னால் காமு குஸாலா, சோம்பேறிகளாக எழுப்பி நிற்போம். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிற நேரமே சொல்வது என்னன்னு, இது நடக்குது. அப்போ இதில் இது தீர்வு பெற எதெல்லாம் வழியாக சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாங்கள் உடனடியாக கடைபிடிப்போம். உண்மையில் பணக்காரர்களாக இருப்போம், பிற்போடுவோம். என்ன, ஹஜ்ஜுக்கு போக மாட்டோம், ஜக்காத் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருப்போம், ஜமாத் தொழுகைக்கு போக மாட்டோம். அப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் கவனையின் சோம்பேறித்தனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் ஒன்று இருக்குது, மிக பாரதூரமான ஹதீஸ், அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டது. பள்ளிவாசலில் முதல் வரிசையில் இல்லாமல் தொடர்ந்தும் நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால், காரசாரம் தொழுவுறத்தை பற்றி தான் சொல்லிக்குது, பள்ளிவாக்கி வாரங்களை பற்றி தான் சொல்லிக்குது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை முன்னுக்கு தொழுகிறது, பின்னுக்கே இருந்து தொழுதுட்டு போகிறது. இதுவும் பலவீனமான. அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தனது நெருப்பில் எரிக்கும் வரை அவர்கள் பின்னுக்கே தொழுது கொண்டிருப்பார்கள். இப்போ இதெல்லாம் காரசாரமான வசனங்கள். ஏன்னா அல்லாஹ் தனது நெருப்பில் எரிக்கிறேன்னு சொல்கிறது சின்ன செய்தி ஒன்றில் ஒரு முஸ்லீம். அடுத்தது ஃபர்து கிஃபாயா சந்தர்ப்பங்கள் நிறைய எங்களுக்கு கிடைக்கும். ஒரு சமூக சேவை உண்டாயிருக்கும், சிரமதானம் உண்டாயிருக்கும், அல்லது ஜனாசாவோட போகக்கூடிய செய்தி, ஜனாசாவை 4 கடமை செய்யக்கூடிய இந்த ஃபர்து கிஃபாயாவும் அடுத்தவங்க செய்வாங்க தானேன்னு நாங்கள் பின்னுக்கு போகிறோம். அப்போ இதுவும் பலவீனமான ஈமான். அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி தான், நான் மன அழுத்தம்னு சொல்கிற நேரம் அவசரமாக நாங்கள் அப்செட் ஆகிறோம்னு சொன்னால், ஏதாவது ஒருத்தர் ஒன்று பேசிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு கோபம் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பலவீனமாக. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது அஸ்ஸபுர் வல் ஹிம்ல், சகிப்புத்தன்மை, பொறுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மஸ்ஜிதுக்குள்ளேயே சிறுநீர் கழிச்ச ஒரு காஃபிரோடு எப்படி நடந்து கொண்டார். இது அந்த சபுர் சகிப்புத்தன்மை இல்லாட்டி அப்படி நடந்து கொள்ளலாம். அப்போ இதுதான் உண்மையில் நாங்கள் அடையாளம் காணணும். அடிக்கடி கோவப்படுறோம், அது மனைவியுடைய இருக்கலாம், மக்களுடைய இருக்கலாம், மனிதர்களுடைய இருக்கலாம், சக ஊழியர்களுடைய இருக்கலாம், அல்லது ஈவன் இந்த ஹதியா கேட்டு வரக்கூடிய மக்களோட இருக்கலாம். கோபப்படுவோம் என்று சொன்னால் எங்களுடைய பலவீனமான ஈமான். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான இன்னொரு அம்சம்தான், குர்ஆனை நாங்கள் ஓதுவோம், எங்களுக்கு கருத்து தெரியாது. மிக துரதிர்ஷ்டவசமான விஷயம். உண்மையில் 17 வயசு வரையும் எனக்கும் தெரியாது. ஏன்னா 17 வயசுக்கு பிறகு தான் அரபை படிக்கிறோம். அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கிறதுக்கு முந்தியுள்ள சந்தர்ப்பம் எப்படின்னு சொன்னால், எல்லா அநியாயங்களும் மக்களே இருக்குது. காபாலே பல சிலைகளை வச்சு வணங்குறாங்க. இந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தராகவும் இல்லை, ஒரு யூதராகவும் இல்லை, நெருப்பு வணங்கியாகவும் இல்லை, எந்த வணக்கத்திலும் ஈடுபடாத ஒரு மனிதர் இந்த மனிதர்களுக்கு ஈடேற்றம் என்னன்னு தான் யோசிக்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கொடுக்குறான். மக்கால் இருந்தவங்களுக்கு சொன்ன 3 முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா பற்றி, மறும நாளை பற்றி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி. அப்போ இவங்களை பிணைக்கணும் என்னன்னு சொன்னால் மறுமையோட பிணைக்கணும். அப்போ தான் அவங்க வெளியே வருவாங்க. இப்போ எங்களுடைய நிலைமை அதே தான். மறுமையோடு எங்கே பிணைக்கிறேன்னு சொன்னால் அந்த குர்ஆன் வசனங்கள், மக்கால் இறங்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். குறைந்தது தமிழையாவது நாங்கள் வாசித்து பார்க்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது, நரகத்தை பற்றி பேசுது, நாங்கள் ராகமாக ஓதிட்டு போய்த்துவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் நின்று அழுது அதுக்கு பிறகு தான் ஓதுவாங்க. ஹராமான விஷயத்தை பற்றி குர்ஆன் பேசுது, அதை நாங்கள் வெறுமனே விட்டுட்டு போகிறோம். சூதாட்டமாக இருக்கலாம், களவாக இருக்கலாம்,
மாதுவாக இருக்கலாம். எதை பற்றி குர்ஆன் சொல்கிற நேரம் அடுத்த கடைசியாக சொல்லும் நீங்கள் என்ன செய்யணும். அப்போ நான் இங்கே சொல்கிறதுல முக்கியமான ஒன்று குர்ஆன் நாங்கள் தாக்கம் இல்லாமல் இருக்குது. இன்னும் ஒரு 100 நாளையில் வருது இன்ஷா அல்லாஹ் ரமதானில் குர்ஆன் அதிகம் போதும். ஆனால் என்ன தாக்கம்? அல்ஹம்துலில்லாஹ் நான் பலரை சந்திச்சிருக்கிறேன். குர்ஆன் நிறைய ஓதுவாங்க. அதே நேரம் சிலரை சந்திக்கிறேன் குர்ஆனை விளங்கி ஓதுவாங்க. ஒரு பக்கத்தை குர்ஆனை ஓதினாங்கன்னு சொன்னால் அந்த குர்ஆனோட கருத்தை விளங்கிட்டு அடுத்த பக்கம் போவாங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹு தாலா திக்ர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த அடையாளம் என்னட்டையும் இருக்கும், உங்கள்கிட்டையும் இருக்கும், எங்களோட குடும்பத்துக்களையும் இருக்கும். அப்போ இதுலேருந்து வெளியே வாரத்துக்கு உண்மையில் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த அடையாளம் என்னான்னு. இப்போ நோய்க்கு அறிகுறி தெரிஞ்சால் தான் அந்த நோய்க்கு மருந்து தேடலாம். அடுத்தது உண்மையில் அல்லாஹ் வரம்புகள் போட்டிருக்கிறான். இது ஹராமுண்டா ஹராம் தான். நாங்கள் வச்சுக்கொண்டு இருப்போம் எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வட்டி தானே இருக்குது. ஹராமுண்டா பாருங்கள், வட்டியில் கொஞ்சம் வட்டி மிச்சம் வட்டின்னு ஒன்று இல்லை. அப்போ இதில் அல்லாஹு தாலா ஹராமுண்டு விதித்த ஒன்றில் நாங்கள் கோபப்படாமல் இருக்கிறது, அதில் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அதை சீரியஸ் இல்லாமல் நான் எடுக்கலை ஆனால் என்ன நான் எடுக்கிறார் அதுவும் எனக்கு சீரியஸ் இல்லை. நான் எடுக்கலை என் குடும்பத்தில் ஒருத்தர் வட்டி தொழில் தான் செய்கிறார், அது சீரியஸ் இல்லை. இந்த கோபப்படாமல் இருக்கிறதும் எங்களோட பலவீனமான ஈமான்ட ஒரு அடையாளம். அடுத்தது இன்னொரு தான் இந்த உலகத்தில் இப்போ நாங்கள் பார்க்குறது தலைமைத்துவத்துக்கு ஆசை. உண்மையில் கூட்டம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் அவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், அவரை தான் மேடையில் ஏற்றணும்னு நான் நினைப்பேன்னு சொன்னால் அது பலவீனமான ஈமான். அதே தான் நீங்கள் அது மாதிரியே ஒரு ரூமுக்குள்ளே நாங்கள் வாரோம், எல்லாரும் எழுந்து நின்று அவரை வரவேற்கணும், அவருக்கு சலாம் கொடுக்கணும் எதிர்பார்க்கின்றாலும் இங்கேயும் ஈமான் தான் பலவீனம். நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா நான் இது சொல்ல வர எதிர்பார்க்கிறவர்கள் இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய என்னையும் உங்களையும் இப்படி எதிர்பார்க்கறது இல்லை. அடுத்தது மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் தலைமைத்துவம் பொறுப்புகள் எடுக்கிறதுல சீரியஸ்னஸ் தெரியும்னு சொன்னால் அதில் ஈடுபட மாட்டாங்க. உண்மையில் சீரியஸ் தெரியாமல் நாங்கள் அதில் ஈடுபடுறோம். உண்மையில் மறுமை நாளில் கை செய்தப்படக்கூடியவர்கள் முக்கியமானவர்கள் தலைமைத்துவத்தில் இருந்தவங்க. அப்போ இதுலேயும் தலைமைத்துவத்துக்கு ஆசை என்று கொண்டு எங்கள்கிட்ட இருக்கமுன்னு சொன்னால் அது பலவீனமான ஈமான். ஏன்னா எந்த சஹாபியும் முன்னுக்கு வந்தவங்க ஒருத்தருமே ஆசை வச்சிருக்கல நான் அந்த இடத்துக்கு போகணும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்ன செய்யும்னு சொன்னால் பஹீல் கஞ்சத்தனம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உறவை முறிச்சு கொள்ள வைக்கும். என்ன ஒட்டி இருந்தால் தானே கொடுக்க வரும். பெற்றோரோடையும் தூரமாக ஆக்கி வச்சிடும். அடுத்தது நாங்கள் எளியவன் வந்தாலும் கேட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு ஊரோட நலனுக்கு வந்தாலும் இல்லைன்றது தான் எங்களோட வார்த்தையாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யாராவது ஏதாவது கேட்டு அவர் ஒரு நாளுமே இல்லைன்னு சொன்னது. உண்மையில் அவர் பரம ஏழையாக இருந்தார். காரணம் 3 நாட்கள் அவர்களுடைய வீட்டிலே உணவு சமைப்பதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. சில பகுதிகள் மாதக்கணக்கில். இப்படி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரி தான் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்போம். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் சில நேரம் அட்வைஸ் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். இது அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டிக்கிறான். கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்வுக்கு மிக 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 மக்கத்துன்னு சொன்னால் கோபமும் இல்லை, கடுமையான கோபம். அல்லாஹ் கடுமையை யாரோட கோல்படுறான்னு சொன்னால் நாங்கள் உபதேசிக்கிறோம், ஆனால் நாங்கள் செய்யறதில்ல. நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க, சில நேரம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் சொல்லுங்கன்னு, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓதுங்கன்னு சொல்லுவோம், நாங்கள் ஓத மாட்டோம். அப்போ இது உண்மையில் என்னன்னு சொன்னால் இது நாங்கள் சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இதில் எவ்வளோ தூரம் நாங்கள் உபதேசம் செய்கிறோமோ அவ்வளோ தூரம் நாங்கள் அட்வைஸை கேட்டுக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி சொல்கிறார், என் மகன் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றான், அதுக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாளைக்கு வாங்க. அந்த மனுஷி யோசிச்சு பார்க்குறேன், என்னடா இன்னொரு அட்வைஸ் தானே. அடுத்த நாள் வாரம் கேட்டோன்னே நான் சொல்கிறாரு, அட்வைஸை சொல்லி முடிஞ்சோன்னே அந்த மனுஷி கேட்குறாங்க,
நேற்றே இந்த அட்வைஸ் எனக்கு தரையிருந்துச்சு, உபதேசம் தரைஞ்சி. நேற்று வரைக்கும் நானும் இனிப்பு தான் திட்டு கொண்டிருந்தேன். அப்போ உண்மையில் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தான் உபதேசிக்கிறதுக்கு முந்தி தன்னிடத்தில் இருக்குதான்றதை பார்த்துக்கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் வந்து இப்படி அடையாளங்கள்னு நிறைய காணலாம். பொறாமப்படுறது, அடுத்தது ஹராத்தில் நாங்கள் வீழ்ந்தாலும் அதிலேருந்து தவிர்த்து கொள்ளணும்னு நினைக்காமல் இருக்கிறது. குறிப்பாக நான் சொல்லுவோம், இன்றைக்கு பர்த்டே பார்ட்டிஸ் எக்கச்சக்கம். இதே நேரத்தில் வந்து இன்னமும் சொல்லையிலும் வந்து மேக்கப், அதுக்கு உண்மையில் நாங்களும் பொறுப்பாக இருக்கோம். ஏன்னா எங்களோட பணத்தால் தான் எங்களோட சகோதரிகளோ எங்களோட மனைவிகளோ வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சீரியஸ் மேட்டர், இது வேறையாக கதைக்கணும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் எங்களோட ஈமான் பலவீனமாக கொண்டே போகுது. யாருக்கு நாங்கள் அழகாக காட்டணும்? உண்மையில் கணவனுக்கு மாத்திரம்தான். அப்போ இந்த விஷயத்தில் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆண்களும் அதுக்கு பங்காளிகளாக மாறிக்கிறோம். அடுத்தது இன்னொரு செய்தி, சின்ன சின்ன நன்மைகள் இருக்கும், அதை நாங்கள் பெருசாக அழைச்சி கொள்றதில்ல. உதாரணமாக வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்க அகற்றுறது, அதே நேரம் ஒரு சகோதரனை தெரிஞ்சவரோ தெரியாத அவர் மகிழ்ச்சியோடு அவரை சந்தித்து அவரோட பேசுகிறது, கதைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகள். ஆனால் இதை நாங்கள் அலட்டி கொள்றோம். இப்படி வந்து அடையாளங்களாக பல விஷயங்கள் இருக்குது. அதில் கடைசியாக சிலதை சொல்லி தலைப்பை மட்டும் சொல்கிறேன். அடுத்த முஸ்லீம்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, கரிசனை இல்லை. இதுவும் பலவீனமான ஈமான் அடையாளம். நெருக்கமாக இருந்த 2 பேருக்கு இடையில் சகோதரத்துவம் முறிஞ்சிச்சு, அதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அல்லது சகோதரத்துவத்தை முறிக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறது. இப்போ இதுவும் சர்வசாதாரணமாக நடக்குது. அடுத்தது மிக முக்கியமான என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துக்காக வேலை செய்யணும்ன்ற எந்த விருப்பமும் இல்லை. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு அழைக்க வேணும், இஸ்லாத்துக்காக பணிபுரியவங்களோட நாங்கள் பேசி அவங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அல்லது படிக்கக்கூடியவங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த தன்மையும் இல்லாமல் போயிருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் தாலா ஒரு சோதனையை தந்தான்னு சொன்னால் துவண்டு போயிடுறது, ஏன் எனக்கு மட்டும். இப்போ இது நம்பிக்கையில் பலவீனம் காரணமாக தான் நடக்கும். இன்னொன்று, தேவைக்கு இல்லாமல் வாதம் போடுறது, சின்ன ஒரு விஷயத்துக்கு சண்டை பிடிக்கிறது, வாதிக்கிறது. குறிப்பாக வந்து எங்களுடைய அது ஒவ்வொரு டைம் மாறி மாறி வரும். ஒரு பீரியடில் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இன்னொரு பீரியடில் பொலிட்டிக்ஸாக இருக்கலாம். இது சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் நாங்கள் வாதிட்டு கொள்வது. அடுத்தது மிக முக்கியமான 2 செய்தியை சொல்லி அடுத்ததுக்கு போகிறேன். உலக ஆசை. இந்த உலக ஆசையை சொல்கிற நேரம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வீடு வாசல்களாக இருக்கலாம், தொழில் துறவுகளாக இருக்கலாம், எவ்வளவும் நாங்கள் ஹலாலாக சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த உலக ஆசை வந்து வர வர என்ன நடக்கும்னு சொன்னால், மறுமைக்கான ஆசை இல்லை போகும், மறுமைக்கான தேடல் இல்லை போகும். அடுத்தது ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு நாவுதுபில்லா, நான் உண்மையில் வந்து இங்கிலாந்தில் ஒரு 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இலங்கையில் ஆடம்பரம் இருக்கிற மாதிரி இங்கிலாந்தில் இல்லை. இதை நீங்கள் யார்கிட்டையும் தெளிவாக சொல்ல, வீட்டுகள் வீண்விரியம் இருக்கிற மாதிரி அங்கே இல்லை. என்று சொன்னால் அங்கே உண்மையில் மார்க்கம், அங்கே பயப்படுறாங்க எல்லாரும், எங்களோட பிள்ளைகள் வழிகட்டு போயிடுவாங்க. எனவே அவங்க மார்க்கத்தை தேடுறாங்க, படிக்கிறாங்க. இங்கே நாங்கள் சர்வசாதாரணமாக இருக்கிறோம். சுற்றுவரையும் பள்ளிவாசல்கள் இருக்குது, தக்கியாக இருக்குது, அமைப்புகள் இருக்குது, எங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் நடக்காது, நாங்கள் தான் படிக்கிறோம். இப்போ இதில் என்ன செய்யணும், ஆடம்பரமும் மிக முக்கியமாக வந்து பலவீனமான ஈமான் முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது, இவ்வளவும் பலவீனமான ஈமான் வாரத்துக்கு என்ன காரணம்? முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், ஈமானுடைய சூழலை விட்டு எங்களை தூரமாக்குறேன். முஸ்லீம் ஊராக இருக்கு, 5 நேரம் பள்ளிக்கு எல்லாரும் போவாங்க, ஆனால் நான் தூரம். இப்படி நான் தூரமாக இருந்துட்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் ஊரில் தான் இருக்கிறோம், கிராமத்தில் தான் இருக்கிறோம்னு எங்களை சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபகால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும். அல்லாஹ்வை விட்டு தூரமாக நீண்ட காலம் அவங்க போயிட்டாங்க. ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் இறுக்கமாகிவிட்டது. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அதிகமானவர்கள் பாவிகள், பாவத்தில் ஈடுபடுவாங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வாங்க. இப்போ முதலாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் சூழலை நோக்கி நகரும். அந்த சூழல் என்று சொல்கிற நேரம் பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய சூழலை தான் நான் தான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளி வாயலில் இல்லாமல் வீட்டில் தொழுவதை நயவஞ்சர்களுடைய பண்பாகத்தான் பார்த்தாங்க. பள்ளிவாசல் தான் முஸ்லீம்களுடைய இடம், ஆண்களுடைய இடம்.
வீட்டில் தொழுகிறதா இருந்தால் அது வந்து நயவஞ்சகம். நயவஞ்சகம் என்று சொன்னால் கொஞ்சம் இஸ்லாத்தை பின்பற்றும், அதே நேரத்தில் இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும். அடுத்தது 2வது காரணம் என்னென்னு சொன்னால், நல்ல மனிதர்களோடு நாங்கள் சகவாசம் வச்சுக்கொள்றதுக்கு விரும்பாமைக்கிறது. பள்ளியில் இமாம் இருப்பார், இமாம் தனியத்தான் கூட இருப்பார். அவருக்கு இருக்கிற டைமையும் நாங்கள் பெய்து பயன்படுத்தணும்னு இல்லை. ஊரில் ஒரு மதரசா ஒன்றிக்கும், அந்த மதரசாவில் சில நேரம் வந்து நல்ல வாசிகசாலை இருக்கும், அதில் போய் வாசிக்கிற தன்மை எங்கள்கிட்ட இருக்காது. அல்லது அங்கே இருக்கக்கூடிய இமாம்களோடு எங்களுக்கு உறவு இருக்காது. அல்லது மார்க்கத்தை வந்து தனிப்பட்ட ரீதியில் மிகச்சிறந்த முறையில் படித்து ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் அட்வைஸில் கேட்டுக்கொள்ளலாம், அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதை விட மறுபக்கம் பார்த்தோன்னு சொன்னால் பல மணித்தியாலங்களை நாங்கள் வேறு விஷயங்களில் கழிப்போம். 3வது காரணம் என்னென்னு சொன்னால் அறிவை தேடாமல் இருக்கிறது. உண்மையில் தலபுல் இல்மி ஃபரீதத்துன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடமைன்னு சொன்ன ஒரு கடமை நீங்கள் செய்யாடி அது பாவம். தொழுக கடமை, அதை செய்யாடி பாவம். அறிவு தேடுவது கடமை, அதை செய்யாடி பாவம். இது நாங்கள் யோசிக்கிறோம். அறிவு தேடுறது ஓலல் வரையும் அல்லது ஏலவல் வரையும் அல்லது டிகிரி முடித்த வரையும், அதுக்கு பிறகு தேடுறது. சஹாபாக்களை பாருங்கள், சின்ன சஹாபாக்களை தவிர பெரிய சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வயதில் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க படிக்கிறது. ஏன் எங்களுக்கு இயலாது. அடுத்தது வந்து பாவச்சூழலை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி போடுறோம். குறிப்பாக வந்து வீட்டு சூழல்ற டிவி கலாச்சாரம், நாடகம் பார்க்குற கலாச்சாரம், அல்லது வீட்டு சூழல்ற வந்து எல்லோருக்கும் வந்து வைஃபை ஈஸியாக கிடைக்கும், எல்லோரோட ஃபோனும் கையில் இருக்கும். அதை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுறல, ஒப்சர்வ் பண்ணுறல, எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஒட்டுக்கும் தெரியாது. போகிற போக்கில் வந்து 2 மணி வரையும் புள்ள முழிச்சிட்டு இருந்து படித்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் மட்டும்தான் அறிவோம் நாங்கள் படித்தாங்களா அல்லது இறைவனுக்கு மாற்றம் செஞ்சாங்களா. அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், உலக விஷயத்தில் அதிக நேரத்தை கொடுப்பதும் ஈமான் பலவீனமானதுக்கு காரணம். ஏன்னா உலகத்தை பற்றி நீங்கள் பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் மேனோட நீங்கள் இருந்தீங்க, பிஸ்னஸ் மட்டும்தான் பேசுவீங்க. அதே நேரம் ஒரு அறிவாளியோடு இருந்தால் அந்த அறிவு தொடர்பாக நீங்கள் சிந்திப்பீங்க, யோசிப்பீங்க. அடுத்த மிக முக்கியமான ஒன்று, மனைவி மக்கள் எங்களோட சொத்து விஷயத்தில் நாங்கள் நேரத்தை கூட கொடுக்குறது. ஏன்னா அல்லாஹ் தாலா இவங்களை பற்றி எங்களுக்கு வார்னிங் தான் சொல்லிக்கிறான். எங்களுக்கு உண்மையில் வந்து இவங்களோட நீங்கள் அன்பாயிருங்க, ஆதரவாயிருங்க என்று சொன்னதை விட இவங்களை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் தாலா மிக கடுமையாக எச்சரிக்கிறான். வலம் அன்னமா அம்வாலுஹும் அவுலாதுஹும் ஃபித்னா வ அன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன். இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எங்கட புள்ள தான், எங்கட செல்வம் தான், ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஓனி. இதில் நாங்கள் மூழ்கி இருக்கிறதன் காரணமாக எங்களுடைய ஈவன் பலவீனப்பட்டு போகும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வார நேரம், அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர், அதே நேரம் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு 6 மாதம் வந்து அவர் பிஸ்னஸில் ஈடுபட்டார்னு சொன்னால் மார்க்கத்தை விட்டுட்டு ஈடுபட மாட்டார். அடுத்த 6 மாதம் அவர் உட்கார்ந்து படிப்பிப்பார். அவரோட படிக்கிறவங்களுக்கும் அவருடைய அந்த பணத்தால் அவர் கொடுத்து உதவுவார். அப்போ இது விளங்குது என்னென்னு சொன்னால், செல்வத்தை தேடுங்க, 50-50 பாருங்கள். இவங்களோட வழிமுறை என்னென்னு சொன்னால், செல்வத்தை தேடுங்க, ஆனால் இஸ்லாத்தையும் தேடுறதுக்கான நேரத்தை கொடுங்க. அடுத்தது மிக முக்கியமான 2 செய்தி என்னென்னு சொன்னால், நீண்ட ஆயுளை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால் அதில் வந்து நன்மையான சாலிஹான அமல்களோடு கூடிய ஆயுளைத்தான் நேசிக்குவேன். அடுத்த இறுதியான ஒரு பகுதி, இதை முக்கியமாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இந்த பகுதியில் உண்மையில் நாங்கள் எங்களுடைய நெஞ்சுக்கு உள்ளத்துக்கு வந்து சில விஷத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கோம். என்னென்னு சொன்னால் மோசமான எண்ணம். யார் பார்க்குற நேரம் சூஃபி மகான விளங்குவோம், ஆனால் அவரை உள்ளம் எப்படின்னு சொன்னால் நஞ்சு, அடுத்தவ பற்றி பொறாமை, புறம், அடுத்தது மோசமான எண்ணம். தனக்கு கிடைக்க இல்லாதது இன்னொருத்தனை கிடைச்சின்னா அது பற்றி ஒரு கவலை. இது உண்மையில் மனைவி விஷயங்களத்திலே இருக்கலாம், கணவன் விஷயத்திலே இருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு செய்தி, நச்சு. அடுத்தது மிக முக்கியமான வந்து எங்களோட பார்வையாலையும் நாங்கள் உடலுக்குள்ள நஞ்சை விதைக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி நேரடியாக இல்லை, எல்லாவற்றையும் வேர்ச்சுவலாக நாங்கள் பார்க்கலாம். இதுவும் எங்களுடைய உள்ளத்தை நஞ்சு போட்டு நாங்கள் சாவடிக்கிறோம். அடுத்தது மியூசிக், லிசன் பண்ணக்கூடியது. நீங்கள் யாரும் சொல்ல வேணும், இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மியூசிக் இல்லை. ஆனால் நான் இப்போ 6 மாதம் இந்த நாட்டுக்கு வந்து நான் பல வாலிபர்களோடையும் அதோட நேரம் பெற்றோருடைய நேரத்தை கழிச்சிருக்கிறேன். அவங்களோட பிரச்சனையில் உண்டு இந்த மியூசிக். பகிரங்கமாக யாரும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி
அடுத்தது மிக முக்கியமான ஒன்று அக்கல். சாப்பிட்றதுலேயும் எங்களோட நெஞ்சை நாங்கள் உண்மையில் பொய்சன் போடுறோம், நஞ்சு போடுறோம். நல்லதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தெரியாது. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்த சாமான்கள். உண்மையில் நான் ஒரு இமாமோட காலத்தை கழித்து எங்களோட வீட்டுக்கு வந்தார். வந்த நேரத்தில் அவர் கேக் வச்சோன்னு அவர் கேட்டார், இது வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினாங்க. நான் சொன்னேன் வீட்டில் செஞ்சேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் கேட்டேன் ஏன் கடையில் வாங்கினேன். அவர் சொன்னார், ஏதாவது மெஷினில் போட்டு ப்ரொசஸ் ஆகி வாரன்னா சொன்னால் அதை நம்ப இயலாது இன்றைக்கு. ஏன்னா அதை இதை கலந்து எல்லாம் இருக்கு. இலங்கையில் உண்மையில் வந்து எந்த ரெகுலேஷனும் இல்லை, எல்லாமே இந்த நாட்டில் கிடைக்கும். அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டோம் சின்ன பிள்ளைகளுக்கு அது இதுண்டு. இப்போ இந்த விஷயத்துலேயும் வந்து பெற்றோர்களே நாங்கள் வீக்கான ஈமானுக்கு என்ன காரணம்னு பார்க்குற நேரம் எங்களோட உள்ளத்தை நாங்கள் எங்களோட பார்வையால், எங்களோட காதால், எங்களோட சாப்பாட்டால், எங்களோட எண்ணத்தால் பொய்சன் ஆக்கிக்கிறோம், நஞ்சு படுத்தி சாவடிச்சிக்கிறோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வலிஸ்ஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இறுதி பகுதி தீர்வு என்ன? உண்மையில் நிறைய பிரச்சனையாக பேசலாம், காரணத்தை பேசலாம். என்ன தீர்வு? இந்த தீர்வை வந்து முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், எல்லா இமாம்களும் ஏகோபித்து சொன்னது என்னன்னு சொன்னால், நபிமார்களுக்கு கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தது மக்கால வந்த குர்ஆன் வசனங்களை லிசன் பண்ணுங்கள். இதே தான் எங்களுக்கு. குர்ஆனை வந்து கருத்தோடு நாங்கள் வாசிப்போம். இதுதான் முதலாவது விஷயம். அப்போ இதில் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா ஆல இம்ரான்ல கடைசி பாதி இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இது இறங்கினவரும் வாசித்து முடிஞ்சிட்டு அழுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள் கேட்குற நேரம் அவர் அங்கே சொன்னது என்னென்னு சொன்னால், இதை வாசித்து இதை கவனத்தில் கொள்ளாதவர்கள் இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலாவுடைய தூதன் நினைச்சு அழுதாங்க. அப்போ உண்மையில் வந்து அபூபக்கர் சித்திக் விஷயங்களை பார்த்து ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் அவர் நிறைய பார்க்கலாம், தப்சீரில் இருக்கிறது. அவர் ஓதிட்டு அவர் அழுதுவார். அடுத்து அபூபக்கர் சித்திக்கிட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஓதல் எப்படின்னு சொன்னால் அழுகிற மாதிரி தான் ஓதுவார். கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை விளைவிக்கும். குறைஷி காஃபிர்கள் சொன்ன ஒரு செய்தி தான், அவர் வீட்டுக்கு முன்னால் ஓதுறதை இல்லாமாக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே ஓத வைங்கன்ட்டு. என்ன சொன்னால் பார்த்துட்டு இந்த காஃபிர்களுக்கும் அது எஃபெக்ட் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் போயிட்டு. அடுத்தது ரெண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலை பற்றி அதிகமாக நாங்கள் அறிஞ்சு கொள்வதற்கு, படித்து கொள்வதற்கு முன்னுக்காகும். ஏன்னா அல்லாஹு தாலா பற்றி தெரியாதால தான் நாங்கள் பயமில்லை அல்லாஹ் பற்றி, அல்லாஹ் பற்றி இறக்கமில்லை, எல்லா பாவத்தையும் செய்வோம். மூணாவது செய்தி என்னென்னு சொன்னால், தீர்வில் முக்கியமானது நீங்கள் நுழைஞ்ச தேடுறது, அறிவு தேடுறது. உண்மையில் அறிவு தேடுறது வந்து நீங்கள் கபர் வரையும் தேடுவீங்க. நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க, கடைசி சக்கராத் வரத்தின் நேரத்திலையும் ஒரு ஹதீஸை கேட்டு படித்து கொண்டு மொத்தாயினாங்க. அடுத்தது வந்து அல்லாஹு தாலாவுடைய திக்ரை நாங்கள் ஞாபகப்படுத்தி, குறிப்பாக வந்து 5 நேரம் தொழுகிறது முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய திக்ர அவுராதுகளையாவது கருத்தோடு நாங்கள் ஓதிக்கொள்வது. நல்ல அமல்களில் ஈடுபடுறதுக்கு எங்களை அவசரப்படுத்தி கொள்வது. வேறொரு வேலை இருக்குது, நல்ல அமல் தான் ப்ரையாரிட்டி. வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதான் அதை வச்சுட்டு வந்துடுவோம். அடுத்தது வந்து மோசமான முடிவு எனக்கு வந்துடும்னு நாங்கள் அஞ்சுவோம். அல்லாவை வணங்காத நேரத்தில் மௌத்தாயிடுவோம். அல்லாவுக்கு மாறு செஞ்சு நிற்கிற நேரத்தில் நாங்கள் காலஞ்சிருப்போம்ன்றதை நாங்கள் அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கணும். மரணத்தை ஞாபகப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தது உண்மையில் வந்து மறுமையில் எனக்கு சாதாரண சொர்க்கம் கிடைக்கிறேன்னு யோசிக்கப்படாது. மிகச்சிறந்த மேலான சொர்க்கம் தான் எனக்கு கிடைக்கணும், அதிலும் ஆக உயர்ந்தது நபிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்துன்னு சொன்னால் எங்களுக்கு தீர்வு. இதை பலவீனமான இடத்துலேருந்து வார்த்தை. இப்போ இதில் மிக முக்கியமாக வந்து நான் சொல்லக்கூடிய செய்தி, உண்மையில் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து குர்ஆனை ஓதுங்க, அதை கருத்தோடு ஓதுங்க. இது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது நல்ல மனிதர்களோடு அவங்களோட சகவாசத்தை அதிகமாச்சு. ஒரு கிழமைக்கு ஒரு காது பேய்த்து உட்கார்ந்து கதைச்சி அவற்றிலிருந்து நல்ல விஷயங்களை படிச்சுட்டு வாங்க. அடுத்தது மிக முக்கியமாக வந்து நாங்கள் சுய விசாரணை செய்யணும், துவா கேட்கணும். ரப்பி ஜிதினி இல்மான்னு நாங்கள் எப்பயும் யா அல்லாஹ் அறிவை எனக்கு அதிகரித்து தருவாயா. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற நேரம்
நாங்கள் பேசுகிற நேரம் கதைச்சேன்னு சொன்னால் எங்களோட உள்ளம் வந்து மாறி மாறி போகும். அந்த மாறி மாறி போகிற நேரத்தில் அதை உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால் அல்லாஹ்வை அதிகம் நாங்கள் நேசிக்கணும், அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவோம். இதுக்கு உண்மையில் குர்ஆன் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கேட்டவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக.